ஹாய்! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்லட் பாஸ்தா சீரியஸில் க்ரீமி டொமேட்டோ பாஸ்தா பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு பேனில் தண்ணி விட்டுண்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு 3 ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம மாம்ஸ் பவுலோட பாஸ்தா தான் எடுத்துருக்கோம். நம்ம ஃபியூஸ்லி பாஸ்தா இதை 5 to 7 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுட்டா போதும். வேக வச்சுட்டோடனே நீங்கள் அந்த ஒன்ஸ் அந்த பாஸ்தா குக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை ட்ரைன் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் நான் கொஞ்சோண்டு நெய் விட்டுண்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டுருக்கேன். அதை நல்லா சாட்டே பண்ணக்கப்புறம் நம்ம 3 ஸ்மால் சைஸ் டொமேட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் இதுலேயே நான் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. நான் ஜஸ்ட்டு வெங்காயமும் தக்காளி மட்டும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிட்டு அது நல்லா குக் ஆனக்கப்புறம் நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட் பண்ணக்கப்புறம் தான் நான் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா சாட்டே ஆகணும். நல்லா சாட்டே ஆகி அந்த தக்காளி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடணும். சாட்டே ஆகி ஆனக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் நெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு நான் ஒரு 3 பல் பூண்டை பொடியாக நறுக்கி அதில் போட்டுருக்கேன். அது நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். ஆனக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் கோதுமை மாவை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சாஸ் கொஞ்சம் திக்காகணும்ல, அதுக்காக நான் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா சாட்டே பண்ணக்கப்புறம் நம்ம அது கூடயே நல்லா காய்ச்சின பாலை நல்லா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் சீஸ் க்யூப் 1 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட விஷ் தான். நீங்கள் 3, 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 1 போதும் அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு சீஸ் க்யூப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இது கூட நம்ம ஆட் பண்ணிட்டுலாம். ஆட் பண்ணி இந்த ஒயிட் சாஸோடு இந்த நம்ம அரைச்ச விழுதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஆரிகனோ, பீஸா சீசனிங் எது வேணால் நீங்கள் உங்களோட விஷ் தான். நீங்கள் இட்டாலியன் சீசனிங் எனிதிங் நீங்கள் இந்த சாஸோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த சாஸ் நல்லா கொதி நல்லா திக்காக க்ரீமியாக சில்கியாக தெரியும் நம்மளுக்கு. அது தெரிஞ்சக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இது கூட நம்ம இந்த சாஸோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு 2 to 5 மினிட்ஸ் அது கொதி வந்தால் போதும். கொதிச்சக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா க்ரீமி டொமேட்டோ பாஸ்தா ரெடி. இது போல் நிறையா ரெசிபிக்கு தெலுங்கு பிரமாதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.